இன்றைய தினத்திலும் எரேமியா, புலம்பல், எசேக்கியேல் இந்த 3 புத்தகங்களை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ளும்படி சிம்பிளாக சொல்லுகிறேன். பைபிள் என்பதை எவ்வளவுதான் புரிந்து கொண்டாலும் இன்னும் புரிந்து கொள்ள வேண்டியவைகள் அநேகம் உண்டு. பைபிள் என்பது ஒரு தங்கச் சுரங்கத்தைப் போன்றது. நாம் எவ்வளவுதான் தோண்டினாலும் தங்கம் வெளியே வந்து கொண்டுதான் இருக்கும் சுரங்கத்தில். அதேபோல எவ்வளவுதான் நாம் புரிந்து கொண்டாலும், எந்த அளவுக்கு தியானித்தாலும் பைபிளிலே மறைந்திருக்கிற சத்தியங்கள் நமக்கு ஒவ்வொன்றாய் வெளிப்பட்டுக் கொண்டேதான் இருக்கும். எனவே அதற்கு முடிவு என்பது இல்லை. அதற்காக தன் பக்தனான யோவான் இப்படி சொல்லுவான், இயேசு கிறிஸ்துவனுடைய போதனைகளை குறித்தோ அவர் செய்த காரியங்களை குறித்தோ ஒருவேளை விவரிக்க நாம் முயற்சி செய்யும் போது, நல்லா கவனிங்க. நீங்க அந்த வசனத்தை வாசிச்சிருக்கீங்களா? ஒரு முறை கூட வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் கடைசி அதிகாரம் கடைசி வசனம், யோவான் 21:25. கவனிங்க. இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு. அவைகளை ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன். ஆமென். அவ்வளவு அற்புதங்களை, ஆச்சரிய காரியங்களை அவர் செய்திருக்கிறார். அவர் செய்த அந்த அற்புத ஆச்சரிய காரியங்களை விவரிப்பதற்கு இந்த பூலோகம் போதாது, எழுதினவைகளை வைப்பதற்கு. இது யோவானுடைய அபிப்பிராயம். கவனிங்க. தேவனை குறித்தும் தேவனுடைய திட்டங்களை குறித்தும் அவருடைய அரசாட்சியை குறித்தும் பிரஜைகளின் மீது அவர் காண்பித்த அன்பை குறித்தும் விவரிக்கிற இந்த புத்தகங்களை நாம் தியானிக்கிற போது எவ்வளவு அதிகமாய் தியானித்தாலும் இன்னும் தியானிக்க வேண்டியவைகள் அநேகமாக இருந்து கொண்டே இருக்கும். நல்லது. எரேமியாவின் புத்தகத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். எரேமியாவின் புத்தகத்தை நாம் தியானிக்கவிருக்கிறோம். அதேபோல எரேமியாவை குறித்தும் தியானிக்கவிருக்கிறோம். தயவு செஞ்சு கவனிக்கணும். யூதா ராஜ்யத்தை 20 ராஜாக்கள் அரசாட்சி செய்தார்கள். அந்த 20 ராஜாக்களில் 8 பேர் மிகவும் நன்றாக ஆளுகை செய்தார்கள். அதன் பலனாக அந்த ராஜ்யம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருந்தது. அதே சமயத்தில் மறுபுறத்திலே இஸ்ரவேல் ராஜ்யமும் கூட தொடர்ந்து கொண்டிருந்தது. 19 ராஜாக்கள் இஸ்ரவேலின் ராஜ்யத்தை ஆளுகை செய்தாலும் அவர்கள் ஒருவன் கூட ஒழுங்காக அரசாட்சி செய்யவில்லை. ஒரு ராஜா கூட தேவனிடத்திலே பயபக்தியோடு இருந்து ஆளுகை செய்ததாக பார்க்க முடியாது. அவனவன் தன் இஷ்டம் போல வாழ்ந்தான், தன்னுடைய இஷ்டம் போல ஆளுகை செய்தான். தேவனை துக்கப்படுத்தி, தேவனை காயப்படுத்தி, ஒரு கட்டத்தில் தேவனுக்கு எரிச்சல் உண்டாகி பாவத்துக்குள்ளாக மூழ்கி வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களுக்கு சிட்சையை விதித்தார். அந்த சிட்சை என்னவென்றால் அடிமைத்தனம். அதன் விளைவாக அசீரிய சாம்ராஜ்யம் திடீரென வந்து இஸ்ரவேலுக்கு எதிராய் தாக்குதல் தொடுத்து அவர்களை அடிமைகளாக கொண்டு போனார்கள். எனவே இஸ்ரவேல் ராஜ்யம் என்று என்னவாயிற்றென்றால் மொத்தமாக காலியாகிப் போனது. ஒன்றுமில்லாமல் எரிந்து சாம்பலானது. சூனியத்தைப் போலாகிவிட்டது, மயானத்தைப் போலாகிவிட்டது. 210 ஆண்டு கால சரித்திரம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. அதேபோல மறுபுறத்திலே இருக்கின்ற யூத ராஜ்யம், நல்ல 8 ராஜாக்கள் அதை ஆளுகை செய்ததினாலே தேவன் அவர்கள் மீது இரக்கத்தை காண்பித்தார். அவர்களுடைய காலங்களை நீட்டித்து வந்தார். காலம் செல்ல செல்ல சில ராஜாக்கள் வந்து தங்கள் இஷ்டம் போல ஆளுகை செய்ய ஆரம்பித்ததினால தேவன் அவர்களை எச்சரிக்க ஆரம்பித்தார். அப்படி எச்சரிக்க தேவனால் அனுப்பப்பட்ட கடைசி தீர்க்கதரிசி, அதாவது யூதா ராஜ்யம் அடிமைகளாக பாபிலோனுக்கு, நேபுகாத்நேச்சாருக்கு அடிமைகளாய் கொண்டு போகப்படும் முன்பு அந்த ஜனங்களுக்கு எச்சரிக்கை செய்த தீர்க்கதரிசி எரேமியா தீர்க்கதரிசி. எரேமியா யூதா ராஜ்யத்திற்கு தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. யோசியா என்கிற பெயருடைய ஒரு இளம் பிராயத்தவன் ராஜாவாக ஆட்சியை ஆரம்பித்தான். அப்படி அவன் அரசாட்சியை ஆரம்பித்தபோது அந்த யோசியாவின் வயது 8. சிறு பிராயத்தில் தன் ஆட்சியை ஆரம்பித்தாலும் தேவனிடத்திலே மிகுந்த பக்தியோடும் பயத்தோடும் தன்னுடைய அரசாட்சியை ஆரம்பித்தான். தன் 16வது வயதை அவன் எட்டிய போது பரிசுத்தத்தை நேசித்தான். தன்னுடைய தேசம் பரிசுத்தமாயிருக்க வேண்டும். எருசலேம் பட்டணம்தான் கேபிட்டல் சிட்டி. தன் கேபிட்டல் சிட்டி பரிசுத்தமாயிருக்க வேண்டும். தன் தனிப்பட்ட வாழ்க்கை பரிசுத்தமாயிருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். அப்படிப்பட்ட சமயத்தில்தான் ஹில்கியா என்கிற ஒரு ஆசாரியனுக்கு தேவனுடைய ஆலயத்தை அவன் சுத்தம் செய்து கொண்டிருந்த போது, எல்லாவற்றையும் பாதுகாத்துக் கொண்டிருந்த போது ஒரு புத்தகம் அவனுக்கு தென்பட்டது. அப்படி அந்த புத்தகத்தை அவன் பார்த்தபோது அந்த புத்தகம் நியாயப்பிரமாணத்தின் ஒரு அங்கம். வேத பண்டிதர்களின் அபிப்பிராயம் என்னவென்றால் அதுதான் உபாகமங்களின் புத்தகம் என்று
கண்டார்கள். எனவே உபாகமம் என்ற அந்த புத்தகத்தை அவர்கள் கொண்டு வந்து ராஜ சமூகத்திலே நின்று அதை வாசித்து காட்டுவான் ஆசாரியனான இல்க்கியா. ஆசாரியனாக தேவனுடைய மதிப்பை நன்கு அறிந்திருந்த இல்க்கியா செய்த காரியம் என்னவென்றால், இந்த வாலிபத்தில் உள்ள ராஜா யாருங்க? யோசியா. யோசியா என்கிற இந்த இளம் பிராயத்து ராஜா அற்புதமாக அரசாட்சி செலுத்த வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தை தான் அதற்கு ஆதாரம். எனவே இந்த ராஜாவுக்கு தேவ வார்த்தை அவசியம். வார்த்தையை வாசிக்க வேண்டும், இந்த வார்த்தைகளை கேட்க வேண்டும், அவைகளை அவன் தியானிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த புத்தகத்தை வாசித்து காட்டுவான் இல்க்கியா என்கிற ஆசாரியன். அதன் விளைவாக யோசியா தேவனுடைய வார்த்தைகளை கேட்ட பிறகு இன்னும் நன்றாக தன் குறைகளை தெரிந்து கொள்ளுவான், ஜனங்களையும் நல்வழிப்படுத்துகிற முயற்சியை மேற்கொள்வான். இந்த யோசியா என்கின்ற ராஜா அதிக காலம் வாழவில்லை, 39 ஆண்டுகள் தான் வாழ்ந்தான். எனக்கும் கூட மிக விருப்பமான ராஜா. இங்கிலீஷ்ல ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பெயர், ஜோசையா. என்னங்க? ஜோசையா. தமிழிலே யோசியா. தன் 8வது வயதிலே அற்புதமான அரசாட்சியை அவன் ஆரம்பித்தான். 16 வயது அந்த இளம் பிராயத்திலே பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று முடிவெடுத்தான். அவனுடைய 20வது வயதிலே தன் தேசமெல்லாம் கூட தேவனுக்காக வாழ வேண்டும், தேவனையே சேவிக்க வேண்டும் என்ற ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தான். இவ்வளவு அற்புதமாக அவன் அரசாட்சி செய்வதற்கும் ஜனங்களை தேவன் பட்சமாய் திருப்புவதற்கும் காரணம் என்னவென்றால், தான் ஒழுங்காய் வாசித்த நியாயப்பிரமாணம்தான். அந்த நியாயப்பிரமாணத்தை அவன் கேட்கும்படி செய்தது யார்? இல்க்கியா. இந்த இல்க்கியா யார் என்றால், அவன் ஒரு ஆசாரியன். அவனுக்கு ஒரு குமாரன் பிறந்தான். இல்க்கியாவுக்கு அந்த மகன் பிறந்தபோது அந்த மகனை அவனுடைய சிறு வயதிலிருந்தே மிகுந்த ஆவிக்குரிய பிரகாரமாய் வளர்த்தான் இந்த இல்க்கியா என்கிற ஆசாரியன். அந்த சிறு பிள்ளை ஆவிக்குரிய பிரகாரமாய் வளர்ந்து கொண்டிருந்த சமயத்தில் சடனாக கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று. நீ உன் தாயின் கர்ப்பத்திலே கருவாக உருவாவதற்கு முன்பே நான் உன்னை அறிந்து கொண்டேன். நீ உன் தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுவதற்கு முன்பே நான் உன்னை தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்றார். அப்பொழுது நான், ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்றேன். என்ன சொல்றான்? நான் சிறு பிள்ளை, நான் பேச முடியாது என்ற வேளையில இந்த வார்த்தையை சொன்னது யார் தெரியுங்களா? தெரியுமாங்க? எரேமியா. இல்க்கியா என்ற அந்த ஆசாரியனின் குமாரன். ஆசாரியனுடைய பிள்ளைதான் எரேமியா. அந்த ஆசாரியன் யார்? யோசியா என்ற ராஜாவுக்குள் அற்புதமான தாக்கத்தை உண்டாக்கிய ஆசாரியன். யோசியா அவ்வளவு அற்புதமாக ஆவிக்குரிய பிரகாரமாக ராஜாவாக ஆளுகை செய்வதற்கு ஏவுதலாய் இருந்தது எது? தேவனுடைய வார்த்தைகள். அந்த வார்த்தைகளை யோசியா கேட்கும்படி செய்தது இல்க்கியா என்கிற அந்த ஆசாரியன்தான். அந்த இல்க்கியா என்ற ஆசாரியனுக்கு பிறந்தவன்தான் எரேமியா என்கிற இந்த மிகவும் அற்புதமான வாலிபன், சிறு பிள்ளை. அவன் சிறு பிள்ளையாயிருந்த போதே தேவன் எரேமியாவை தரிசித்து அவனை தீர்க்கதரிசியாக பிரதிஷ்டை செய்தார். கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், யோசியாவினுடைய 13 வருடகால ஆட்சியில, அதாவது அவனுடைய 8 வயதிலே ஆளுகையை அவன் ஆரம்பித்தான். 13 வருடகாலம் ஆட்சி செய்தான். 13 + 8 என்றால் எவ்வளவு? 21 வருடங்கள் என்றால், யோசியா என்ற ராஜா அந்த 21வது வயது காலத்தில் ஆளுகை செய்து கொண்டிருந்த போது எரேமியா தீர்க்கதரிசியாய் தன் ஊழியத்தை ஆரம்பிக்கிறான். எரேமியா ஒரு இளம் பிராயத்தவனாக தன் ஊழியத்தை ஆரம்பித்தான். சில வேத பண்டிதர்கள் கருத்து என்னவென்றால், எரேமியா அவனுடைய 20வது வயதிலேயே தீர்க்கதரிசியாக உருவானான், தீர்க்கதரிசியாக தன் ஊழியத்தை ஆரம்பித்து விட்டான் என்று அநேக வேத பண்டிதர்கள் அபிப்பிராயத்தை சொல்லுகிறார்கள். இப்பொழுது எரேமியா புத்தகத்தை குறித்து சில முக்கியமான விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள முற்படலாம். எரேமியாவில் இருக்கும் அதிகாரங்கள் எத்தனை? இப்படி எரேமியாவை குறித்த விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள முற்படலாம். எரேமியாவின் புத்தகம் 52 அதிகாரங்களை கொண்டது. எரேமியாவின் புத்தகத்தில் நாம் பார்ப்பது 52 அதிகாரங்கள். அதேபோல் அதில் எத்தனை வசனங்கள் என்றால் 1364 வசனங்கள். எத்தனாவது புத்தகம் வேதாகமத்திலே? 24வது புத்தகம். எத்தனை காலம் எரேமியா தன் ஊழியத்தை தொடர்ந்து கொண்டிருந்தான் என்று பார்த்தால், சுமார் 40-45 வருடங்கள் தீர்க்கதரிசியாக தன்னுடைய ஊழியத்தை அவன் தொடர்ந்தான். தான் தீர்க்கதரிசியாக இருந்த நாட்களிலே தான் பிரசங்கித்த தேவனுடைய பிரசங்கங்கள், அதேபோல தீர்க்க தரிசனங்கள், இவற்றை ஒருவரும் கேட்கவில்லை, ஒருவரும் ஏற்றுக்கொள்ளவில்லை,
அதேபோல ஒருவரும் அதை புரிந்து கொள்ளவும் இல்லை, ஒருவரும் அதை அனுசரிக்கவும் இல்லை. இருந்தாலும் கூட தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த ஊழியத்தின் காரியங்களை, தீர்க்க தரிசன ஊழியத்தை அவன் தொடர்ந்து கொண்டே இருந்தான். எரேமியாவுக்கு இன்னொரு பெயரும் உண்டு. அது என்ன பெயர் என்றால் கண்ணீரின் தீர்க்கதரிசி. எரேமியாவின் தகப்பன் யார்? இல்கியா. நாம் ஏற்கனவே வாசித்தோம் அல்லவா? தேவைப்பட்டால் 1வது அதிகாரத்துல 1 வசனத்திலிருந்து வாசிக்கும் போது புரிந்து கொள்ள முடியும். இல்கியாவின் குமாரன் எரேமியா என்று திட்டவட்டமாய் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் எந்த ஊரைச் சார்ந்தவன்? அவனுடைய பிறப்பை நாம் பார்த்துவிட்டோம். ஆசாரியனுக்கு பிறந்தவன் என்று. அவன் எந்த ஊரைச் சேர்ந்தவன் என்றால் அவன் ஆனத்தோத் என்கிற பகுதியைச் சார்ந்தவனாயிருந்தான். ஆனத்தோத் என்கின்ற அந்த கிராமம் எருசலேமிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற ஒரு கிராமம். தீர்க்கதரிசியாய் தேவன் எரேமியாவுக்கு பொறுப்புகளை தந்தபோது ஆனத்தோத் என்கிற கிராமத்திலிருந்து எருசலேமுக்கு வந்து அங்குதான் தன்னுடைய ஊழியத்தை, தீர்க்கதரிசன ஊழியத்தை ஆரம்பிக்கிறான். இதுதான் எரேமியா புத்தகத்தினுடைய முக்கியமான விஷயங்கள். இப்பொழுது எரேமியாவின் வாழ்க்கையில் இருந்த முக்கிய காரியங்களை கொஞ்சம் பார்க்கலாம். எரேமியா விவாகம் செய்து கொள்ளவில்லை, ஆனால் ஏசாயா விவாகம் செய்து கொண்டிருந்தான். ஏசாயாவுக்கு மனைவியும் 2 குமாரர்களும் இருந்ததாக நாம் ஏசாயாவின் 8வது அதிகாரத்தில் மிக தெளிவாக பார்க்க முடியும். ஆனால் எரேமியாவை பார்க்கிறபோது விவாகம் செய்து கொள்ளவில்லை, அவன் பேச்சுலராகவே இருந்து விட்டான். அவர்கள் செய்கிற பாவங்களை எல்லாம் எரேமியா தொடர்ந்து கண்டித்து கொண்டே இருந்தான். நீங்கள் செய்கிற பாவங்களை தேவன் பார்க்கிறார், உங்களுக்கு சிக்ஷை வரப்போகிறது, நீங்கள் கைதிகளாய் அடிமைகளாய் கொண்டு போகப்படுவீர்கள், தயவு செய்து தேவன் பட்சமாய் திரும்புங்கள். எத்தனை முறை பிரசங்கம் செய்தாலும் காலையில் எழுந்தவுடனே எரேமியாவின் பிரசங்கமே இதுதான். இருந்தாலும் கூட அந்த ஜனங்கள் எரேமியாவின் பிரசங்கத்தை, எச்சரிக்கைகளை, தீர்க்கதரிசனங்களை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக சந்தேகப்பட்டார்கள், எதிர்த்து நின்றார்கள், அவமானப்படுத்தினார்கள். மட்டுமல்ல, நியாயமாக எரேமியாவை பல்வேறு விதத்திலே அடித்து சித்திரவதைப்படுத்தி காயப்படுத்தினார். யூதா கைப்பற்றப்படும், பாபிலோன் ராஜா வருவான், நேபுகாத்நேச்சார் வந்து பட்டணத்தை கொண்டு போய் விடுவான் என்று திட்டவட்டமாய் தீர்க்க தரிசனம் உரைத்து விட்டான். அது மட்டுமில்லை, 70 வருடங்களுக்கு பிறகு மறுபடியும் இஸ்ரவேல் பிரஜைகளை, அதாவது இஸ்ரவேலின் ராஜ்யம் வேற, யூதா ராஜ்யம் வேற, ஆனால் இந்த பிரஜைகள் எல்லாரையும் எப்படி அழைத்தார்கள்? இஸ்ரவேலின் பிரஜைகள் என்றுதான் அழைத்தார்கள். இஸ்ரவேலின் பிரஜைகள் என்றால் யாக்கோபினுடைய சந்ததியினர். எனவே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது யூதர்கள் மறுபடியும் இங்கே திரும்ப வருவார்கள் என்று எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்தான். 70 ஆண்டுகள் தேவன் அவர்களை சிட்சிப்பார், ஆனால் அதற்கு பிறகு உங்கள் மீது கருணை காட்டுவார், மறுபடியும் உங்களுக்காக தேவன் இறங்கி வாக்குத்தத்த பூமிக்கு அழைத்து வருவார், அழைத்து கொண்டு வந்து இங்கே உங்களை ஸ்திரப்படுத்துவார் என்று எரேமியா திட்டவட்டமாக தீர்க்க தரிசனம் உரைத்தான். அதன்படியே நேபுகாத்நேச்சார் வந்தான், யூத ராஜ்யத்தின் மீது யுத்தம் தொடுத்தான். யூத ராஜ்யத்தில் இருந்த பிரஜைகள் எல்லோரையுமே கிட 3 கூட்டமாக ஒரே தரம் வரவில்லை, 3 கூட்டமாய் வந்து முதல் கூட்டத்தார் வருகிறபோது ஒரு 10,000 பேரை கொண்டு போய்விட்டார்கள். அதற்கடுத்ததாக அநேகம் பேரை கைது செய்து கொண்டு போனான். அதன் பின்பு எல்லோரையுமே கொண்டு போய் விடுகிறான். பட்டணம் முழுவதையும் எரித்து போட்டு விட்டான். தேசம் மொத்தத்தையும் தகர்த்து விட்டான். ஆலயத்தையும் இடித்து தகர்த்தான். இவ்விதத்திலே 3 பிரிவுகளாக வந்து நேபுகாத்நேச்சார் யூத ராஜ்யத்தை முழுமையாக அழித்து விட்டான். அப்படி அவன் முழுமையாய் அழிப்பான் என்று எரேமியா கண்டித்து தீர்க்க தரிசனம் உரைத்த போதும் கூட 40 ஆண்டு காலம் ஒருவரும் கூட எரேமியாவின் தீர்க்க தரிசனங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மட்டுமல்லாமல் கள்ள தீர்க்க தரிசிகளின் பேச்சை கேட்டார்கள். சமாதானம் இல்லாத இடத்திலே சமாதானம் என்று கள்ள தீர்க்க தரிசனம் உரைத்தவர்களின் பேச்சை கேட்டார்கள். நமக்கு ஒன்றும் ஆகாது, தைரியமாய் நாம் இருக்கலாம். எரேமியா தப்பாக சொல்லுகிறான், தப்பாக உரைக்கிறான், தவறான தீர்க்க தரிசனத்தை உரைக்கிறான் என்று அவர்கள் உண்மையை உரைத்த எரேமியா தீர்க்கதரிசியையோ துன்புறுத்தினார்கள், துக்கப்படுத்தினார்கள், கூடவே ஜெயிலிலும் அவனை அடைத்து விட்டார்கள். என்ன நடந்தது? எரேமியாவை கொண்டு போய் அடைத்து விட்டார்கள், அவனுடைய வாயையும் கூட அடைத்து விட்டார்கள். ஆனால் அதே சமயத்தில் எரேமியா தீர்க்கதரிசி உரைத்தது போலவே நேபுகாத்நேச்சார் வந்துவிட்டான். வந்து தேசத்தை முழுமையாய் தகர்த்து போட்டான். வந்து தேசத்திலே முக்கியமானவர்களாக இருக்கிற 10,000 பேரை முதலிலே கைது செய்து கொண்டு போனான். அதன் பிறகு வந்து இன்னும் கொஞ்சம் பேரை கொண்டு போனான். அதற்கு பிறகாக வந்து தேசத்தையே தகர்த்து போட்டு விட்டான். தேசத்தை இப்படி முழுமையாய் தகர்த்த சமயத்திலே சிறைச்சாலைக்குள்ளே எரேமியா இருக்கிறான். அப்படி எரேமியா சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருப்பதை ராஜாவினுடைய அதிகாரிகள் கவனித்து விடுகிறார்கள்.
அற்புதம் என்னவென்றால், யூதா ராஜ்யத்தை கைப்பற்றி கொண்டு போய்க் கொண்டிருக்கிற நேபுகாத்நேச்சாரின் சேனையிலிருந்த அதிகாரி இந்த கள்ளம் கபடம் அறியாத எரேமியா என்ற தீர்க்கதரிசியை தான் பிரசங்கித்த தெளிவான தேவனுடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல் அதை விரோதித்தது மட்டுமின்றி எரேமியாவை சிறைச்சாலையில் அடைத்திருந்ததை யார் கவனித்ததென்றால், பாபிலோன் சாம்ராஜ்யத்தினுடைய ஒரு அதிகாரி பார்த்து விடுகிறான். உடனே அவன் எரேமியாவை பார்த்து இப்படி சொன்னான், எரேமியா, உன்னை நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். எங்களோடு வர வேண்டும் என்று நினைத்தாலும் எங்களோடு நீ வரலாம், அழைத்துப் போகிறோம், உன்னை நன்றாக பார்த்துக் கொள்கிறோம். இது யார் சொல்றதுங்க? அந்நியர்கள். ஆனா யார் புறக்கணித்தது? யோசிச்சு பாருங்க. சோ கால்டு ஆவிக்குரியவர்கள், பெயருக்கு பக்திமானாயிருந்தவர்கள், மேலோட்டமான ஆவிக்குரிய புத்தி, மேலோட்டமாக தேவனை சேவிக்கிறோம் என்று நடித்துக் கொண்டிருக்கிறவர்கள், அவர்கள்தான் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளாமல் அவனை காயப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் ராஜாவின் அதிகாரி என்ன சொல்லுகிறான் என்று பார்க்கலாம். எவ்வளவு அற்புதமாக அந்த இருக்கிறது என்று பாருங்க. கட்டாயம் பார்க்க வேண்டும். எரேமியா 40வது அதிகாரம். பாபிலோனுக்கு கொண்டு போகும்படி எருசலேமிலும் யூதாவிலும் சிறைகளாய் பிடித்து வைக்கப்பட்ட ஜனங்களுக்குள் விலங்கிடப்பட்டிருந்த எரேமியாவை காவற்சேனாதிபதியாகிய நேபுசராதான் விடுதலையாக்கி ராமாவிலிருந்து அனுப்பிவிட்ட பின்பு எரேமியாவுக்கு கர்த்தரால் உண்டான வசனம். காவற்சேனாதிபதி எரேமியாவை அழைப்பித்து அவனை நோக்கி, எரேமியாவை நோக்கி என்ன சொல்றான் பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர் இந்த ஸ்தலத்துக்கு இந்த தீங்கு வருமென்று சொல்லியிருந்தார். அப்படின்னு சொல்றது யாருங்க? ஒரு அந்நியன், தேவனை அறியாதவன் என்ன சொல்றான் பாருங்க, கவனிங்க. இந்த பிரஜைகள் செய்கிற பாவத்திற்காக நான் சிட்சிக்கப் போகிறேன் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லியிருந்தார் அல்லவா? தாம் சொன்னபடியே கர்த்தரை குறித்து ஒரு அந்நியன் பேசுறான், கவனிங்க. கர்த்தர் தாம் சொன்னபடியே இதோ வர பண்ணியும் இருக்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவருடைய சத்தத்துக்கு செவிகொடாமற் போனீர்கள், ஆகையால் உங்களுக்கு இந்த காரியம் வந்தது. இப்போதும் இதோ உன் கைகளில் இடப்பட்ட விலங்குகளை இன்று நீக்கி போட்டேன். கவனே எரேமியா, உன் கைகளில் உள்ள சங்கிலிகளை எடுத்துவிடப் போகிறேன், உன்னை விடுவிக்கப் போகிறேன். என்னோடே கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்மையாய் தோன்றினால் வா, நான் உன்னை பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன். அடிமையாக இல்லைங்க, பத்திரமாய் பார்த்துக் கொள்வேன். என்னோடே கூட பாபிலோனுக்கு வர உனக்கு நன்றாய் தோன்றாவிட்டால் இருக்கட்டும், ஓகே, வர வேண்டாம். தேசமெல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறது. எவ்விடத்துக்கு போக உனக்கு நன்மையும் செவ்வையுமாய் காண்கிறதோ அவ்விடத்துக்கு போய் என்றான். அவன் இன்னும் போகாமல் இருக்கும்போது அவனை இவன் நோக்கி, அதாவது அதிகாரி எரேமியாவை பார்த்து சொல்றான், நீ பாபிலோன் ராஜா யூதா பட்டணங்களின் மேல் அதிகாரியாக வைத்த சாப்பானுடைய குமாரனாகிய அகிக்காமின் மகனாகிய கெதலியாவினிடத்துக்கு திரும்பி போய் அவனோடே ஜனங்களுக்குள்ளே தங்கியிரு. அதாவது நேபுகாத்நேச்சார் கெட்டுப்போன யூத ராஜ்யங்களின் மீது, யூத பட்டணங்களின் மீது அதிகாரியாக இரு, நீ அதை கவனித்துக்கொள் என்ன நடக்கிறது என்று கெதலியாவை வைத்தானாம். இங்கே இந்த மனிதன், அதாவது இந்த காவற்சேனாதிபதி என்ன சொல்லுகிறான், எங்களோடு வான்னா நீ அதுக்கு பேச மாட்டேங்கிற எரேமியா, அப்ப நீ ஒரு வேலை செய்றியா? இப்ப யூதா ராஜ்யத்தின் எல்லாத்தின் மீதும் கெதலியாவை நேபுகாத்நேச்சார் அதிகாரியா நியமித்திருக்கிறான். நீ போய் அந்த கெதலியாவோடு கூட தங்கியிரு. கெதலியா மொத்தத்தையும், அதாவது உன்னுடைய எல்லாவற்றையும் குறித்து அவன் யோசித்து அவன் உன்னை பார்த்து கொள்ளுவான். உனக்கு எந்த குறையும் இருக்காது. பட்டணம் மொத்தமும் எரித்து போடப்பட்டு விட்டது. ஜனங்கள் எல்லோரும் கொண்டு போகப்பட்டு விட்டார்கள். எரிந்து போயிருக்கிற பிரதேசம் இது. ஆனால் உனக்கு மாத்திரம் எந்த குறையும் இல்லாதபடி நான் பார்த்துக் கொள்கிறேன். கெதலியாவினிடத்திலே நான் பேசுகிறேன். உனக்கு மாதத்துக்கு இவ்வளவு என்று உன் செலவுக்கான ஏற்பாடுகளை செய்கிறேன். உனக்கு தேவையான வெகுமதியையும் தருகிறோம். நீ நல்லா இருக்கணும். யாருங்க இந்த வார்த்தை சொல்றது? ஒரு அந்நியன். எவ்வளவு அற்புதம் பாருங்களேன். 40 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த யூத ராஜ்யத்திலே தீர்க்கதரிசியாக ஊழியம் செய்தாலும் மேலோட்டமான பக்தியுள்ளவர்களாய், மேலோட்டமான ஆவிக்குரியவர்களாய் நடித்துக் கொண்டிருந்த அந்த ஜனங்கள் எரேமியாவை அங்கீகரிக்கவில்லை. அவன் ஊழியத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, உரைத்த தீர்க்க தரிசனங்களையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, தீர்க்கதரிசியையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது மட்டுமல்லாது எருசலேமை கண்டு எரேமியா அதிகமாய் அழுதான். இந்த எருசலேம் பட்டணத்துக்குரிய ஒரு தனித்துவம் என்னவென்றால், இது எல்லோரையும் அழ வைத்துவிடும்.
உங்களுக்கு புரியுதாங்க? எருசலேம் பட்டணத்தினுடைய தனித்துவம் என்னவென்றால் அது அழ வைக்கிற பட்டணம். தீர்க்கதரிசிகளை எல்லாம் அழ வைத்தது. ஒரு நாளில் இயேசு கிறிஸ்துவும் கூட இந்த எருசலேமை கண்டு அழுதாரா இல்லையாங்க? அழுதார். தாய் தன் செட்டைகளுக்குள்ளே தன் பிள்ளைகளை எப்படி வைத்து பாதுகாப்பாளோ அதே விதத்துல நான் உன்னை பாதுகாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேனே தவிர, எருசலேமே எருசலேமே தீர்க்கதரிசிகளையும் கொன்றவளே. கவனிங்க, தீர்க்கதரிசிகளை கொன்றதுங்க இந்த பட்டணம். இயேசு கிறிஸ்துவையும் கூட அழ வைத்த பட்டணம் இந்த எருசலேம் பட்டணம். அதாவது பட்டணம் என்றால் பட்டணத்தில் குடியிருந்த பிரஜைகள். சேனாதிபதி சொல்கிறான், நீ கெதலியாவினிடத்திலே போய் தங்கலாம், அவன் உன்னை ஜாக்கிரதையாக கவனித்துக் கொள்ளுவான். வாசிக்கலாம். கெதலியாவினிடத்திலே போய் தங்கியிரு, இல்லாவிட்டால் எவ்விடத்துக்கு போக உனக்கு செவ்வையாய் தோன்றுகிறதோ அவ்விடத்துக்கு போ என்று சொல்லி காவற் சேனாதிபதி அவனுக்கு வழிச்செலவையும் வெகுமதியையும் தீர்க்கதரிசியாக அவன் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது அட்லீஸ்ட் சாப்பாடு கூட கொடுக்கலங்க. அவங்க ஒரு நாளைக்கு ஒரு அப்பத்துண்டை போடுவாங்க சிறைச்சாலையிலோ அல்லது அவனை அடிமையாக வைத்திருக்கிற இடங்களிலோ. பாவம் எரேமியாவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ரொட்டி துண்டு தான் கொடுப்பாங்களா அந்த பள்ளத்துல போட்டு. அப்படி ஒழுங்கா சாப்பாடு கூட கொடுக்கலங்க. ஆனால் ஒரு அந்நிய சம்பிரதாயத்தில் இருந்த ஒரு நபர் இப்படி சொல்லுகிறான், நீ சொன்ன பிரகாரமே கர்த்தர்தான் எங்களை அனுப்பினார், கர்த்தர்தான் இதோ கர்த்தருக்கு விரோதமாக நடந்து கொண்ட இந்த ஜனங்களை எங்கள் கைகளில் ஒப்புக் கொடுத்திருக்கிறார். நீ தீர்க்கதரிசி, தேவனாகிய கர்த்தருக்காக ஊழியம் செய்து தீர்க்க தரிசனங்களை உரைத்துக் கொண்டிருக்கிற ஊழியன். நீ நன்றாயிருக்க வேண்டும், நீ பத்திரமாயிருக்க வேண்டும், உன்னை போன்றவன் உயிரோடு இருக்க வேண்டும். எனவே உனக்கு வழிச்செலவையும் கூடவே வெகுமதியையும் கொடுத்து, என்ன சொல்றாங்க பாருங்க, வெகுமதியையும் கொடுத்து அவனை அனுப்பிவிட்டான். அப்படியே எகேமியா மிஸ்பாவிலிருந்து அகிக்காப்பின் குமாரனாகிய கெதலியாவினிடத்தில் போய் தேசத்தில் மீதியான ஜனங்களுக்குள் அவனோடே தங்கியிருந்தான். எரேமியாவின் புத்தகத்தை நாம் ஜாக்கிரதையாய் கவனிப்போம் என்றால் 40வது அதிகாரத்திற்கு வருகிற போது நடக்கக்கூடாதவைகள் நடந்தது. அடிமைகளாக யூதாவின் பிரஜைகள் கொண்டு போகப்பட்டார்கள். எச்சரிக்கை விடுத்துக் கொண்டிருந்த எரேமியா அந்த பட்டணத்திலேயே இருந்துவிட்டான். அந்த எச்சரிக்கையை பற்றிக் கொள்ளாமல் இருந்தவர்களோ அடிமைகளாய் கொண்டு போகப்பட்டார்கள். எச்சரிக்கை செய்து தேவ விருப்பத்தின்படி வாழ்ந்த தீர்க்கதரிசியோ அதே பட்டணத்தில் பத்திரமாக தங்கியிருந்தான். சகோதர சகோதரிகளே, தேவனுடைய வார்த்தைகளை நாம் நேசித்தாலும் வார்த்தைகளை பற்றிக் கொண்டாலும் அந்த வார்த்தைகளை கடைபிடித்தாலும் ஆண்டவர் நமக்கு இறங்குவார். வாருங்கள், அந்த இரக்கத்திற்காக ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, விலையேறப்பெற்ற மேன்மையான உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசியதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. எரேமியாவின் புத்தகத்துக்கு பின்னால் இருக்கிற சரித்திரங்களை தெளிவாக ஆண்டவரை நாங்கள் கற்றுக்கொண்டோம். எரேமியாவை சிறு பிராயத்திலேயே நீர் தெரிந்து கொண்டீர். சாமுவேலையும் சிறு பிராயத்திலேயே நீர் தெரிந்து கொண்டீர். அதேபோல இந்த யாரெல்லாம் தங்கள் சிறு பிராயத்திலே உம்மையும் உம்முடைய வார்த்தைகளையும் நேசிக்கிறார்களோ அவர்களை தெரிந்து கொள்ளுங்கப்பா. அழிந்து போகிறவர்கள் கோடிக்கணக்கில் இருக்கும்போது ரட்சிக்கக்கூடிய உம்முடைய அன்பின் சுவிசேஷத்தை ஆண்டவரே அவர்களுக்கு அறிவிக்கிற கிருபை அருளிச் செய்யுங்க ராஜா. எங்கள் சபையிலிருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களிலிருந்து உமக்காக வாழ வேண்டும் என்ற வேட்கையோடு இருக்கிற ஊழியக்காரர்களை, சுவிசேஷகர்களை, செய்தியாளர்களை, சபை மேய்ப்பர்களை எழுப்புங்க ஐயா. இப்பொழுதும் இந்த ஜெபத்தில் ஒருமனப்படுகிறவர்களின் சிலரின் வாழ்க்கையில சில பிரச்சனைகள் உண்டே. சிலரோ உத்தியோகம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சிலரோ குடும்ப பிரச்சனைகளில் அகப்பட்டு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இறங்கி ஆண்டவரே கிருபை காண்பீங்கப்பா. விவாக வயது வந்த பிள்ளைகளுக்கு நேர்த்தியான சம்பந்தத்தை காண்பித்துக் கொடுங்க. கற்பப்பலன் இல்லாத தம்பதிகளுக்கு உடைய மகா கிருபையை காண்பித்து நல்ல பலனை அருளிச் செய்யும்படி ஜெபிக்கிறோம். பொருளாதார பிரச்சனையில் இருப்பவர்களை எழுப்புங்க. கடன் பிரச்சனையிலிருந்து மீட்டெடுங்க. ஆரோக்கிய குறைவில் இருக்கிற ஒவ்வொரு சரீரத்தையும் தொட்டு ஆண்டவரே சுகத்தை கொடுங்க. பூரண ஆரோக்கியத்தை அருளுங்க. குடும்பத்திலே நிம்மதி சமாதானத்தை அருளிச் செய்கிறார். ஆவி ஆத்ம சரீரத்தில் இருக்கிற எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். எங்கள் முகவரி:
கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.